ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்ச நாளாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. ஸோ நான் ஊருக்கு போயிட்டேன்றதுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல, சாரி. இனிமேல் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய இமிக்ரேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி January 15th, ஒரு சிலருக்கு January 16th ஆகிருக்கும். பட் ஸ்டில் January 15th 2022 கேனடாவுக்கு உள்ளே வர ட்ராவலர்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் வந்து மேண்டேட்ரி ரிக்குவயர்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்தால் தான் கேனடாக்குள்ளே வர முடியும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த ட்ராவல் ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, ஸோ யாருக்கெல்லாம் வந்து வேக்சினேஷன் வந்து மேண்டேட்ரி, யாருக்கெல்லாம் வந்து எக்ஸம்ட், இந்த ரிக்குவயர்மெண்ட்லேருந்து எக்ஸம்ட், அப்புறம் ட்ராவலுக்கு வேறு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி January 15th 2022 நிறைய ட்ராவலர்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் நீங்கள் கம்ப்ளீட்லி ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் அந்த ட்ராவலர்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். என்ன வீசா வச்சுருக்கிற ட்ராவலர்ஸ் அப்படின்றது, ஸ்டார்டிங் ஃப்ரம் விசிட்டர் வீசா. ஸோ நீங்கள் விசிட்டர் வீசா வச்சுருக்கீங்க, வேலிட் வீசா இருக்குது, உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும், கேனடாக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும், ப்ரொவைடட் யுவர் 18 years or older. ஸோ 18 yearsக்கு மேலே இருக்கீங்க, 18 years ஆர் அதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா மேண்டேட்ரி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் காமிக்கணும். ஒருவேளை நீங்கள் 18 yearsக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைனர்ஸாக, நீங்கள் மேபி உங்களோட கூட யாராவது அக்கம்பனி பண்ணுறாங்க, மைனர் வந்து வராங்க, அவங்க கூட பேரண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது அக்கம்பனி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அக்கம்பனி பண்ணுற அந்த மெம்பர் வந்து ஒரு விசிட்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். பட் மைனர் வந்து வேக்சினேஷன் இல்லாமல் வர முடியும். ஆர் அந்த அக்கம்பனி பண்ணுற அந்த பர்சன் வந்து ஒரு கெனேடியன் சிட்டிசன் ஆர் பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆஃப் கேனடாவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேக்சினேஷன் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் கேனடாவுக்கு வர்றதுக்கு என்ன வேக்சினேஷன் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். விசிட்டர்ஸ் மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து 18 years ஒரு ஓல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். 18 yearsக்கு கீழே ஒரு 17 yearsல நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக தனியாக கேனடாக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேக்சினேஷன் இல்லாமல் உள்ளே வர முடியும். அடுத்தது வந்து டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பர்மிட்டில் வரீங்க, ஓப்பன் ஒர்க் பர்மிட் ஆர் க்ளோஸ் ஒர்க் பர்மிட், எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் பர்மிட், ஐஇசி, அந்த மாதிரி எந்த ஒரு டெம்ப்ரரி ஃபாரின் ஒர்க்கராகவும் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எகெயின் மேண்டேட்ரி வேக்சினேஷன் வந்து நீங்கள் வச்சுருக்கணும், ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். இதில் வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில ஆக்குபேஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்குபேஷன்ஸ்ன்றது உங்கள் ஒர்க் பர்மிட்டில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்ட் ஒர்க் பர்மிட்டில் வரீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஒர்க் பர்மிட்டில் ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். ஸோ அந்த ஆக்குபேஷன்ஸ் வந்து ஒரு சில ஆக்குபேஷன்ஸோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்சினேஷன் இல்லாமல் நீங்கள் கேனடாக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸம்ட் ஆக்குபேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினர் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினரில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அட் த எண்ட் ஆஃப் த கொஸ்டினர் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேனடாக்குள்ளே வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆக்குபேஷன் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் ஹோல்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து பிஆர் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அது அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் பிஆர் வந்து வச்சுருக்கீங்க, அதை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பிஆர் லேண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் பிஆர் ஆகலை, ஃபர்ஸ்ட் லேண்டிங் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக லேண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேக்சினேஷன், நீங்கள் ஒரு வேளை ஃபுல்லி வேக்சினேட்டடாக இல்லை அப்படின்னா ஸ்டில் நீங்கள் வந்து கேனடாக்குள்ளே வர முடியும். ஸோ என்ன தான் வந்து நீங்கள் வேக்சினேஷன் காமிக்க தேவையில்லை அப்படின்னாலும், எக்ஸம்ட் ஃப்ரம் வேக்சினேஷனாக இருந்தாலும் எல்லாருமே வந்து நெகட்டிவ் கோவிட் டெஸ்ட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரிக்குவயர்மெண்ட். ஸோ நெகட்டிவ் பிசிஆர், கோவிடில் வந்து பிசிஆர் டெஸ்ட் வச்சுருக்கணும். அண்ட் அது வந்து 72 hours முன்னாடி எடுத்த டெஸ்ட்டாக இருக்கணும். அதில் ஒரு வேளை உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 10 daysல வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் January 15th. அட் த சேம் டைம் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அரைவ் கேன் அப்படிங்கிற இதில் வந்து போர்ட்டலில் வந்து நீங்கள் எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் அப்ரூவ் ஆனால் தான் நீங்கள் அரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபார் ஆல் ட்ராவலர்ஸ், நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் கேனடாக்குள்ளே வந்தாலும் இந்த அரைவ் கேன் மூலயமா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்.
அடுத்தது வந்து யாருக்கெல்லாம் வந்து வேக்சினேஷன் மேண்டேட்ரி இல்லை அப்படின்றது பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக கனடாக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வேக்சினேஷன் எடுக்க முடியலன்னா எடுக்க தேவையில்லை. அண்ட் அதுக்கும் வந்து குறிப்பிட்ட ஹவர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து அடுத்த ஃபியூ ஹவர்ஸில் இருக்குது அப்படின்னா அது மாதிரி நீங்கள் வர முடியும். ஸோ அதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து டிரான்சிட். நீங்கள் வந்து கனடாக்குள்ளே வரல, பட் கனடா வழியாக வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் தேர்ட் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு வேக்சினேஷன் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கனடாக்கு வேக்சினேஷன் இல்லாமல் லேண்ட் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும், ப்ரொவைடட் நீங்கள் கனடாக்குள்ளே என்டர் ஆக தேவையில்லை அப்படின்னா. ஸோ ஏர்போர்ட்டை விட்டு நீங்கள் வெளியவே போக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேக்சினேஷன் இல்லாமல் நீங்கள் வர முடியும். அடுத்தது வந்து ரொம்ப ரேரான ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில், அதாவது உங்களுக்கு ரிலேட்டிவ் ஆர் ஃபேமிலி மெம்பர் யாராவது வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க, அவங்க லாஸ்ட் டேஸ் ஆஃப் தேர் லைஃப்பில் வந்து நீங்கள் கூட இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனோ, இல்லைன்னா ஒரு ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனோ இருக்குது அப்படின்னா அந்த ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வேக்சினேஷன் இல்லை, ஸோ ஸ்டில் ஐ வாண்ட் டு கம் டு கனடா ஏன்னா இந்த ரீசன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி அது அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அப்ரூவல் லெட்டரோடு நீங்கள் வரலாம். ஸோ இந்த ரீசன்ஸ் தவிர நீங்கள் கனடாக்குள்ளே வரணும் அப்படின்னா ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு கெனேடியன் சிட்டிசன் ஆர் பெர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆஃப் கனடாவாக இருக்கீங்க, ஏரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் கோவிட் ரிசல்ட்ஸ் வச்சுருக்கணும். வேக்சினேஷன் வந்து மேண்டேட்ரி கிடையாது, நெகட்டிவ் கோவிட் ரிசல்ட்ஸ் பட் மேண்டேட்ரி, ஆர் 15 days ஆஃப் குவாரண்டைன் நீங்கள் காமிக்கிறது மேண்டேட்ரி. அண்ட் எகெயின் 10 days ஆஃப் குவாரண்டைனாக அதை மாற்றிருக்காங்க. ஸோ 15th of January இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால நான் திரும்ப கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்னொரு லிங்க் கொடுக்குறேன் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் செக் பண்ணுறதுக்கு. அதில் வந்து நீங்கள் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணலாம். நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போ லேட்டஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது நல்லது. ஒருவேளை நீங்கள் கெனேடியன் சிட்டிசன் ஆர் பெர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஒரு வேளை பாசிட்டிவ் கோவிட் ரிசல்ட்ஸ் வச்சுட்டு 15 days வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேண்ட் வழியாவோ இல்லை சி வழியாவோ ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு $5,000 ஃபைன் வாங்கிட்டு ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அதுவும் வந்து இன் பர்சன் எனக்கு பர்சனலாகவோ இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாகவோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஏரில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் எகெயின் அந்த லிங்க்கில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ராவல் அப்டேட்ஸ் இப்போதைக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். இதில் வந்து ஒரு சிலருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃபுல்லி வேக்சினேட்டட்னு சொல்கிறீங்களே என்னென்ன அப்ரூவ்ட் வேக்சின்ஸ் அப்படின்னு. நம்ம முன்னாடியே இது வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் அப்பப்போ கொஞ்சம் லேட்டராக வந்து ஒரு சில வேக்சின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ரெக்கக்னைஸ்ட் வேக்சின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபுல்லி வேக்சினேட்டட்னா 2 dose ஆஃப் வேக்சின் நீங்கள் எடுத்துருக்கணும். ஜான்சன் அண்ட் ஜான்சனுக்கு மட்டும் 1 dose வந்து போதும், மற்ற எல்லாமே 2 dose எடுக்கணும். ஆஸ்ட்ராசெனகா ஆர் கோவிஷீல்டும் வந்து அக்செப்டட். அப்புறம் கோவேக்சின் அதுவும் அக்செப்டட். அண்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சன், மாடர்னா, ஃபைசர், சைனோவேக் அண்ட் சைனோஃபார்ம். ஸோ இந்த வேக்சின்ஸ் எல்லாம் தான் வந்து அப்ரூவ்ட் வேக்சின்ஸ். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ராவல் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தாலும் நீங்கள் உள்ளே வர முடியாது, நீங்கள் கனடா என்ட்ரு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி திரும்பி போயிடுங்க அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் இருக்காங்க, அவங்க விடுறதில்ல. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இமிக்ரேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் வீடியோஸ்க்கு வந்து அபியன் பருதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.